எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் 2025 ரெசில்மேனியா 41ல் என்னென்ன மேட்ச்லாம் நடக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற என்னோட ரெசில்மேனியா 41 மேட்ச் கார்டை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன மேட்ச் ரெசில்மேனியாவில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41. ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஸோ இப்போ வரைக்கும் WWE ரெசில்மேனியாவில் எப்படி ப்ரமோட் பண்ண போகிறாங்க, ஸோ ரெசில்மேனியாவில் எந்த மேட்சை ரொம்ப பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்ற போகிறாங்க அப்படின்றதே தெரில. சுத்தமாக ரெசில்மேனியா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ரோட் டு ரெசில்மேனியா அப்படின்ற மாதிரி ராயல் ரம்பல்லேருந்து அந்த ஏப்ரல் மாதம் ரெசில்மேனியா முடிகிற வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ பயங்கரமான கிரேஸ் இருக்கும், பயங்கரமாக டிக்கெட் சேல் இருக்கும், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸோ மெர்ச்சன்டைஸ் சேல் ஆகும். ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கான ஹைப்பும் அப்படி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ரெசில்மேனியா ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் WWE போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டோம். ஸோ இப்போ ட்ரிபிள் ஹெச் இந்த வருஷம் ரெசில்மேனியாவை புக் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கு ரெசில்மேனியாவை பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனே புக் பண்ணலாம், அவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்கை கொண்டு வருவார், ப்ராக் லெஸ்னரை கொண்டு வருவார், திடீர்னு யாராவது ஒருத்தவங்களை ஹீலாக மாற்றுவார், ரோமன் ரிங்ஸுக்கு மெயின் ஈவென்ட் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேனை திட்டினாலும் வின்ஸ் மெக்மேன் இந்த வருஷம் ரெசில்மேனியாவை அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா செம்மையா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வச்சுட்டாரு ட்ரிபிள் ஹெச். ஸோ அந்த அளவுக்கு ரெசில்மேனியா ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கான ஹைப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சாதா ஒரு பேப்பர் வியூ, ஸோ ஒரு மணி இந்த பேங்க் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வருஷம் ரெசில்மேனியா நடக்க போகுது. ஸோ ஒருவேளை இன்னும் ஒரு 40-50 நாள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ரெசில்மேனியாக்கான ஹைப்பை ஏற்றுவாங்களா அப்படின்றது தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41ல் என்னென்ன மேட்ச்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மேட்ச் ஏன் நடக்க போகுது, ஸோ இதுக்கான ஷோரில் என்ன WWE இப்போ கொண்டு போகிறாங்க அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு 10-11 மேட்சை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு மேட்சாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 2 மேட்சை பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜே ஊசோ ராயல் ரம்பல் வின் பண்ணி குந்தரை பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் அஃபிஷியலாக WWE இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வர்சஸ் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனுக்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்சையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சார்லட் ஃப்ளேயர் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க டிஃபனி ஸ்டாட்டனை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மேட்சை இப்போதைக்கு WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மேட்ச் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஜே ஊசோ குந்தர் மேட்சை ஆல்ரெடி 3-4 முறை பார்த்தாச்சு. அந்த மேட்ச் நல்லா இருந்தாலுமே ஆல்ரெடி பார்த்த மேட்ச் அப்படின்றதுனால அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பக்கம் சார்லட் ஃப்ளேயர் ரியா ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ரெஸ்லரோட ரொண்டா ரோசியோடலாம் மோதிட்டாங்க. அவங்க டிஃபனி ஸ்டாட்டனோட மோதும் போது அந்த மேட்ச் எப்படி இருக்கும், அந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு சாதாரணமான மேட்ச் தான். இது ரெசில்மேனியா மேட்ச் அப்படின்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒர்த் இல்லாத 2 மேட்ச். ஸோ இது இல்லாமல் என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து சொல்ல போறேன். பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவா வர்சஸ் ஜேக்கோ ஃபாட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE ரெசில்மேனியாவில் நடத்தினா நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு சோலோ சுகாவா WWEக்கு வந்ததோட பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவுக்கும் ஜேக்கோ ஃபாட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரி ஸோ வரப்போற ஸ்மாக் டவுன்லையும் காமிச்சாங்க, முன்னாடி நடந்த ஸ்மாக் டவுன்லையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் டே நீ ஒர்த் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சுகாவா நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஸோ சோலோ சுகாவா ரோமன் ரிங்ஸ் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் ஜேக்கோ ஃபாட்டு டே ஒன்ன போய் பிடிக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ நீலாம் ஒர்த்து கிடையாது, ஸோ நான் தான் ட்ரைபிள் சீஃப், நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஜேக்கோ ஃபாட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லீட்ல பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் சோலோ சுகாவுக்கும் ஜேக்கோ ஃபாட்டுக்கும் WWE ரெசில்மேனியாவில் ஒரு மேட்ச் வச்சா நல்லா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜேக்கோ ஃபாட்டு வர்சஸ் சோலோ சுகாவாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசில்மேனியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோரா வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான US சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசில்மேனியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் ஜிம்மி ஊசோவோட தம்பி ஜே ஊசோ ராயல் ரம்பல்லாம் வின் பண்ணி ரெசில்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ண போறாரு. ஸோ ஒரு வேர்ல்ட் சாம்பியனே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே சமயம் அவரோட அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி WWE நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டோரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்மி ஊசோ போறப்ப பின்பக்கம் சின்ஸ்கே நாகமோரா பார்க்குறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோரா வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசில்மேனியாவில் US சாம்பியன்ஷிப் மேட்ச் WWE நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்தபடியா ட்ரூ
மெக்கின்டயர் வர்சஸ் டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நடத்த போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டயருக்கும் ஸோ டேமியன் பிரீஸ்டுக்குமான ஸ்டோரி லைனை ஆல்ரெடி ராயல் ரம்பிள்லே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ரால இருந்த ட்ரூ மெக்கின்டயர் ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டயர் டேமியன் பிரீஸ்ட் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ அதில் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி யாராவது எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்ல்மேனியால ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ போன வருஷம் ட்ரூ மெக்கின்டயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி செத் ராலின்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிருப்பாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு ஸோ மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரூ மெக்கின்டயரை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெஸ்ல்மேனியால புக் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் பாருங்க ஸோ ட்ரூ மெக்கின்டயருக்கு ஒரு சாதாரணமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ட்ரூ மெக்கின்டயர் வர்சஸ் டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்காய் வர்சஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போறாங்க. உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பியாங்கா பிளேரா வின் பண்ணி பியாங்கா பிளேரா வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயை எப்படியாவது WWE கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போற மண்டே நைட் ரால இயோ ஸ்காய் வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கு கடையில் ஏதாச்சும் கோக்கு மாத்து பண்ணி ஸோ அதனால இயோ ஸ்காயை கொண்டு போய் ரெஸ்ல்மேனியா மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஒன்று ரெஸ்ல்மேனியால பியாங்கா பிளேரா வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரியா ரிப்ளி வர்சஸ் பியாங்கா பிளேரா வர்சஸ் இயோ ஸ்காய்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வாரம் மண்டே நைட்ரால பிரான் பிரேக்கர் வந்து ஏஜே ஸ்டைலுக்கு ஸ்பியர் போடலாம் ட்ரை பண்ணுவார். ஏஜே ஸ்டைலுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான ஸ்டோர் லைனை இந்த வாரம் மண்டே நைட் ராலே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஏஜே ஸ்டைல் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே சமயம் ராண்டி ஓர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் உறுதி. ராண்டி ஓர்டன் ரிட்டர்ன் வந்த உடனே கெவின் ஓவன்ஸை போட்டு பொலன்னு பொழப்பாரு. ஸோ என்னையே அடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸ்ல்மேனியால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா லோகன் பாலுக்கு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால இருக்கும். இந்த மேட்ச் ஒருவேளை லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனா மேட்சாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் லோகன் பாலுக்கும் பெண்டகனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சையும் WWE நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல லோகன் பால் ஜான் சீனா அடிச்சு அவரை ஜெயிக்க விடாம பண்ணாரு அப்படின்னா லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச் ரெஸ்ல்மேனியால நடக்கும். ஸோ ஜான் சீனா வர்சஸ் லோகன் பால் மேட்ச் வச்சாங்க அப்படின்னா நானே சமகாண்டாயிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வர்சஸ் பெண்டகன் மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்ல்மேனியால நடத்தலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால நடக்கலாம். ஒருவேளை இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கையும் ஆட் பண்ணலாம். சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இவங்க மூணு பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவும் நடக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் வர்சஸ் செத்துக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாவே ரெஸ்ல்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ரெண்டு மேட்ச்ல எது வேணாலும் ரெஸ்ல்மேனியால நடக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவென்ட் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த மேட்ச் ஒருவேளை ஜான் சீனா வர்சஸ் கோடி மேட்சாகவும் நடக்கலாம். இல்லை ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் கோடி மேட்சாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது? ஜான் சீனா மேட்ச்ல சிஎம் பங்க் ஆட் பண்ணா நல்லா இருக்குமா, இல்லை சிஎம் பங்க் வர்சஸ் கோடி மேட்ச் மட்டும் நடந்தா நல்லா இருக்குமா, இல்லை ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் மட்டும் நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன எல்லா மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் பிரான் பிரேக்கர், ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்ச். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இன்னும் யூனிக்கான மேட்சா இருக்குமே தவிர ஸோ மற்றபடி எந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. சோலோ சுகாவா ஜேக் ஆஃபர்ட் மேட்ச் நல்லா இருந்தாலும் ஸோ அந்த அளவுக்கு அந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஸோ இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெஸ்ல்மேனியா 41 எந்தெந்த மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.